திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் நற்செய்தி நிறைய இருக்கு. ஏன்னா திருமணத்துக்கான குரு பார்வையும் இருக்கு, சுக்கிரனும் கலத்திரக்காரகனும் உச்சமா இருக்காரு, 7ஆம் அதிபதியும் வக்கரமா இருக்காரு. ஊர்ஜினமாக ஒரு திருமண பேச்சுவார்த்தை இல்லை, இந்த இடத்துல பொண்ணு இருக்கு, இந்த இடத்துல வரன் இருக்கு, ஜாதகம் பொருந்தி இருக்கு அப்படின்ற செய்தி வரும். ஓகே மேம். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு? குழந்தைக்காக கர்மம் செய்யறதுக்காவது கண்டிப்பா குழந்தை இருக்கும். மிதுன ராசியில இருக்காங்க, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லைங்க, கல்யாணம் 4 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் மூலியமாக கரு தங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மிதுன ராசின்னு சொல்லும்போது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த வீரியம் சொல்லக்கூடிய பாவத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உயிரணுக்களுடைய உயிர் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க தாம்பத்தியத்துல ஈடுபட்டாலும் அந்த கர்ப்பப்பைக்குள்ள அந்த உயிர் போகிறதுக்கு அடிமை இறந்து போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான சாந்தி பரிகாரங்களும் உணவு பழக்க வழக்கங்களை சரி பார்த்துக்கிட்டாலே குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம்.